பணமெல்லாம் நீங்க கொடுத்துட்டு வந்து பாத்துக்கிறீங்களா? எங்களுக்கு கூட்டு இனிமேல் நீங்க காரணமே சொல்லக்கூடாது. உங்களால என்ன பண்ணோம்னா அங்க கூட்டு அங்க பேசிக்கிறீங்களா? அதோட நிறுத்திக்கணும். எங்களுக்கு கூட்டு காரணம் டைம் நீங்க கேட்க கூடாது. நீங்க எல்லாருக்கும் எத்தனை பேருக்கு டைம் வாங்கி கொடுப்பீங்க? எந்த கட்சி எடுத்துக்கிறீங்க? அவருக்கு வந்து டைம் வாங்கி கொடுத்துருக்கீங்களா? கட்சி பேருக்கு எடுத்துக்காதீங்க. எந்த கட்சி? சரி வாங்க நேரில் பாத்துக்கலாம் வாங்க. எந்த கட்சி? எந்த கட்சி எடுக்கிறீங்க? என்ன தெரியல அவங்கள ஏமாத்திட்டு இருப்பாரு. அவருக்கு நீங்க டைம் வாங்கி கொடுத்துருக்கீங்களா? எத்தனை பேருக்கு டைம் வாங்கி கொடுத்துருப்பீங்க? அவருக்கு டைம் வாங்கி கொடுத்தா நீ பணத்தை கொடுத்துட்டு நீங்க அவங்க வாங்கிக்கிங்க. சரி நீங்க போய் கோர்ட்ல போய் பாத்துங்க. விஷயம் டைம் போட்டு வாங்காத. நீ எங்களுக்கு டைம் போட்டு வாங்காத. நீ எங்களுக்கு கூப்பிடாத. எங்களுக்கு நீ கூப்பிடுற. எங்களுக்கு நீ கூப்பிடுற. நீ எங்களுக்கு ஒரே நிமிஷம் கேட்கணும் சரிங்களா? நீ யார் கூட்ட எங்களுக்கு டைம் ஆக இருக்க? சரி நீங்க கட்சி பாத்துக்கலாம். ஹலோ பிரதர் நான் கட்சிக்கு சரியா கேட்க மாட்டேங்குது. ஏமாத்தினாங்கன்னா சட்டப்படி போய் நடவடிக்கை எடுங்க. என்ன நடவடிக்கை எடுப்ப? அவங்க மேல சட்டப்படி சட்டப்படி அவங்க கட்டல அப்படின்னா நான் சட்டப்படி நடவடிக்கை எடுங்க. ஹலோ யார் நீங்க? யார் எந்த கட்சியில பேசுறீங்க? நான் மக்கள் ஜனநாயகம் பேசுறேன். ஹலோ ஹலோ எந்த கட்சியில பேசுறீங்க? மக்கள் ஜனநாயக மன்ற கழகம் பேசுறேங்க. கேக்குதுங்களா? ஆபீஸ் நீங்க? ஆபீஸ் கொங்குமேன் ரோடுங்க. கொங்குமேன் ரோடுங்க. இந்த ஐடி வாட்ஸ்அப் பண்ணுங்க. எதுங்க? இந்த ஐடி வாட்ஸ்அப் பண்ணுங்க. என் ஐடி வாட்ஸ்அப் பண்ணாங்களா? பண்றேன் எந்த ஐடி பண்ணுங்க? இங்க பாருங்க சொல்லுங்க. சரிங்க. இல்ல அதான் பிரதர் நீங்க பணம் கொடுத்துருக்கீங்க. அது தப்பு இல்ல, தப்பு சொல்லல. அவங்க 2 வாரம் டைம் தான் கேட்டுருக்காங்க. அதை போய் நீங்க போய் வீட்டுல போய் மிரட்டுன்னு சொல்லி பரவாயில்ல. எல்லாம் 2-3 பேருக்கு நீங்க தான் கூட்டு டைம் கேட்டுருக்கீங்களா? இல்ல அமௌண்ட் நீங்க கொடுத்துட்டு 2 வாரம் கழிச்சு நீங்க அவங்க கிட்ட வாங்கிக்கிறீங்களா? அமௌண்ட்டுங்களா? நீங்க அவங்க கட்ட மாட்டாங்க. நீங்க சட்டப்படி போய் நடவடிக்கை எடுங்க சரிங்களா? இருக்குதா ஹலோ பிரதர் நீ யார் எனக்கு போன் பண்றதுக்கு? ஹலோ பிரதர் நீங்க ஒருத்தர் மிரட்டினா நாங்க வருவோம். அவங்க மிரட்டினீங்கன்னா நாங்க வருவோம் சரிங்களா? அவங்கள மிரட்டின போய் தகாத இடத்துல போய் பேசுவீங்களா நீங்க? நீ சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கியா? நீ சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கியா? ஹலோ பிரதர் நான் என்ன இப்ப மறுபடியும் சொல்றேன். அதாவது வேற ஒண்ணு போய் பேசிக்க சரியா? என்னது? இந்த கட்ட பஞ்சாயத்து ஒத்துக்காது. ஹலோ பிரதர் நாங்க டைம் வாங்கி கொடுத்து கமிஷன் வாங்கிட்டு போயிரு. எங்களுக்கு பணம் யார் தருவா? ஹலோ பிரதர் நாங்க பிரதர் ஒரே நிமிஷம் இங்க கேளுங்க. ஹலோ பிரதர் நாங்க வந்து சட்ட பஞ்சாயத்து அதாவது கட்ட பஞ்சாயத்து கிடையாது, சட்ட பஞ்சாயத்து தான் பண்றோம். சட்டமா என்னமோ அதை பண்ணுங்க. சட்டமா என்னமோ அதை பண்ணுங்க. என்னது? சரி நீங்க பிரதர் அவங்க கட்டல அப்படின்னு நீங்க போய் கோர்ட்ல போய் லீவ்ல போய் ஆக்ஷன் எடுங்க. அதை விட்டு போட்டு என் வீட்டுல போய் மிரட்டுறீங்க. தகாத வார்த்தை பேசுனீங்க. என்னங்க அவங்க பேசுனா நான் வருவேன். அதாவது அவங்க பேசுனா நாங்க வருவோம் பிரதர். இப்ப வராங்க. சரி வரேன் ஒன்றும் பிரச்சனை இல்லை. பேசிக்கலாமா? என்ன வருவீங்க? சரி உங்க பேர் என்ன பிரதர்? பேர் நந்தகுமார். நந்தகுமார். அவர் பேரு இன்னொருத்தர் பேசினார். அவர் பேரு சுரேஷ்குமார். சுரேஷ்குமாரா? ஓகே. என்னத்தை பண்ணி என்னத்தை புடுங்க பிரதர் நாங்க வந்து அப்படியெல்லாம் ஒன்றும் பண்ண போறோம். நாங்க சட்டப்படி என்னமோ அதை பண்றோம்னு சொல்றோம். ஓகேங்களா? எங்களுக்கு தெரியும். கட்சி ஆபீஸ்ல எத்தனை பேர் போன் பண்ணி பேசிட்டு எத்தனை பேர் கமிஷன் வாங்குறாங்க எங்களுக்கு தெரியும். ஹலோ பிரதர் நாங்க கமிஷன்லாம் வாங்க மாட்டோம். ஃப்ரீயா தான் சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஹலோ பிரதர் நாங்க வந்து ஃப்ரீயா தான் பண்ணிக்கிறோம். சொல்றது கேளுங்க. 2 வாரம் டைம் கேக்குறீங்களா? சரி தரலன்னா நான் கோர்ட்ல கட்டிக்கிறேன் சரிங்களா? அவங்களுக்கு சார்ஜ் போட்டு நான் கோர்ட்ல கட்டிக்கிறேன். புரியல? அவங்க தரலைன்னு வச்சுங்களேன். நீங்க அதுக்கு மேல நீங்க மொத்தமா ஆக்ஷன் எடுங்க. நாங்க கோர்ட்ல கட்டிக்கிறோம். ஹலோ பிரதர் சரியா கேட்க. ஹலோ பிரதர் அப்ப நீங்க போய் கேஸ் போடுங்க பிரதர். அவங்க மேல கேஸ் போடுங்க. சட்டப்பூர்வமா நீங்க வாங்க முதல்ல. நீங்க அவங்க மேல சட்டப்படியா நடவடிக்கை எடுங்க சரியா? 2 வாரம் தான் டைம் கேட்கறாங்க. நீங்க அதுக்கு மேல சட்டப்படி நீங்க நடவடிக்கை எடுங்க. நாங்க வருவோம் பிரதர். நாங்க சரியா? நீங்க அவங்களை தொந்தரவு பண்ணா வருவோம் சரியா? சரி வா பஞ்சாயத்து பண்ணிட்டு போவா.
இப்போ பஞ்சாயத்து பண்ணிக்கலாமா? என்னதுங்க? இப்போ பஞ்சாயத்து பண்ணிக்கலாமா? நேரில் வரேன்னு சொன்னீங்க வா. நேரில் வந்து என்ன பண்ண போறீங்க? ஒன்றும் வா நேரில் வா. நீ வந்து நேரில் வந்து என்ன பண்ண போறீங்கன்னு நான் வரேன்னு சொல்லி ஒன்றும் பண்ணுவேன்னு சொல்லுவேன். நீங்க தான் சொல்லிட்டு இருக்கீங்க. வாண்டுறீங்க நேரம் வாண்டுறீங்க. சட்டப்படி நடவடிக்கை எடுங்கண்ணா. ஹலோ பிரதர், அவங்க பணம் கட்ட மாட்டாங்க. நீங்க போய் சட்டப்படி நடவடிக்கை எடுங்க. சரியா? சரி, அவங்க பணம் கட்ட மாட்டாங்க. சட்டப்படி நடவடிக்கை எடுங்க. சரிங்களா? அவங்க கட்ட மாட்டாங்க பிரதர். சரியா? பாத்துக்கோ. சரியா? போடு ஏமால கேஸ் போடுங்க பிரதர். ஏமால கேஸ் போடுங்கன்ட்டேன். இப்போ என் மேல போய் கேஸ் போடுங்க. நான் பேசுறேன்னு சொல்லி கேஸ் போடுங்க. சரியா? போய் ஒரு லேடிஸை போய் மிரட்டுவீங்க. கேட்டா நீங்க இது பண்ணுவீங்களா? நீங்க லேடிஸ் நான் தான் பேர் 3 தடவை சொல்லிட்டேன். செந்தில்குமார் சொல்லிட்டேன். ஆபீஸ் கொங்குமேன் ரோடு. எத்தனை மணிக்கு வர்றீங்க? எத்தனை மணிக்கு? வாங்க கொங்குமேன் ரோடு வாங்க. அட்ரஸ் அனுப்புறேன். வரேன். இப்போ வரேன். நீங்க தானங்க சொன்னீங்க. இல்ல கூப்பிட்டு மிரட்டிட்டு இருக்கீங்களா? ஹலோ பிரதர், கண்டவங்கிட்ட நம்மளுக்கு என்ன பேச்சு? கண்டவன் போன் பண்ண நம்மளுக்கு என்ன? சரியா? எந்த கட்சியில நேரில் இருக்கவனுங்க. சரியா? நாங்க வசூல் பண்ணிக்கிறோம். நீ போனவை நீங்க போய் சட்டத்தை மீறி போய் அங்க வசூல் பண்ணுங்க. போய் பேசுங்க. பாத்துக்கலாம். சரிங்களா? சட்டம்லாம் எங்களுக்கு தெரியுமே. நாங்க பாத்துக்கிறோங்க. சட்டம் பாத்துக்கோங்க சொல்லி சட்டத்தை கோட்டத்தை பேசி அப்ப வந்து நீங்க அடாவடியா தான் வசூல் பண்றீங்க. அப்ப அடாவடியா தான் வசூல் பண்றீங்க. ஒன்றும் பிரச்சனை இல்ல. அடாவடியா தான் வசூல் பண்றீங்க. ஆமா, அப்படி வச்சுட்டா இப்படிதான் நீ பொழைப்ப. கமிஷன் வாங்கி தான் நீ பொழைப்ப. யாரு? நாங்க கமிஷன் வாங்குறது இல்லையா? நாங்க சொல்லவே இல்லையா? உங்க வாழ்நாள்ல நீ இப்படிதான் கமிஷன் வாங்கி நாங்க கமிஷன் வாங்குறது நீங்க நிரூபிக்கணும் முதல்ல. புரிஞ்சுதா? என்ன வேணா பேசிக்க. பாத்து நாங்க எப்படி வசூல் பண்ணணுமோ பண்ணிக்கிறோம். சரி பிரதர், நீங்க என்ன பண்றீங்களோ பண்ணுங்க. பாத்துக்குவோம். சரிங்களா? சட்டத்தை மீறி நீங்க அவங்க கிட்ட போய் வசூல் பண்ணுங்க. பாத்துக்கோங்க.